வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன, மோட்டோரோலாவோட பட்ஸ் பேஸ். இது வந்து 1800 ரூபாய்க்கும் சில சமயங்களில் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து எந்த ஆஃபரும் இல்லை. கிரெட் வழியாக வாங்கினா 20 ரூபா கம்மியாகவும் போட்டுருந்தது. மற்றபடி எந்த ஆஃபரும் இல்லாத டைமில் தான் வாங்குற மாதிரி இருந்தது. இதை வாங்க காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் பட்ஸ் ப்ளஸை பற்றியும் கேட்குறீங்க. பட்ஸ் பேஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா 2000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கு ப்ரோ, அதையும் செக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அண்ட் பட்ஸ் ப்ளஸ் அடுத்து அதையும் வாங்கலான்னு தான் இருக்கேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா. ரைட்டு. ஸோ இப்போ இதோட பேக்கேஜிங் ஆஸ்பெக்ட்ஸில் வரும்போது ரொம்பவே சிம்பிளான டீசென்டான பேக்கேஜிங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா அப்படின்ற பிராண்டிங், கீழே வந்து மோட்டோ பட்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. சைடில் வந்து மோட்டோ பட்ஸ் பேஸ் பவர்ஃபுல் பேஸ் யூ கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேஸ் பூஸ்டட் கையா, பேஸ் பூஸ்டட் ப்ரொஃபைல் பிடிக்குமா உங்களுக்காக தான மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து டியூன்டு டிரைவர்ஸ் ஃபார் என்ஹான்ஸ்டு பேஸ். ஸோ எனக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, நான் பேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேஸ் வேவ் OnePlusல அதை யூஸ் பண்ணி பழகினால ஸோ அதுக்கு நிகராக அது இருக்குமா அப்படிங்கிற கியூரியாசிட்டி தான் இருந்தது. எப்படி நம்ம பார்க்க தானே போகிறோம். அடுத்து இது வந்து அகைன் நான் சொல்லிக்கிறேங்க, இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதோட பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சப்போர்ட்ஸ் ஹைரஸ் ஆடியோ, நைஸ் அண்ட் டைனமிக் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதான் போட்டிருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ கம்பேட்டபிள் டிவைஸ் வேணும், அப்போ தான் உங்களுக்கு எல்டாக் இருக்கிற மாதிரி டிவைஸ்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு எல்டாக் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் நேமு அதெல்லாம் ஏதோ போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 5K, அதாவது 4999. பட் விற்கிற ப்ரைஸ் என்னென்னா 1999 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரியா, ரைட்டு. இதை பிரிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேக்கேஜிங் தாங்க. இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு பட்ஸ் இருக்கும். ஸோ பட்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நிறைய பட்ஸை நான் பீரோல் காமிச்சிருப்பேன். ஸோ A to C கேபிள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸையும் இந்த இடத்துக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸ் அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இயர்பட் இன்புட் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் 120 மில்லிஆம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேஸ் இன்புட் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் 800 மில்லிஆம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு 4 வாட்டில் வந்து சார்ஜ் ஏறும் கேஸு. சார்ஜிங் கேஸ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 240 மில்லிஆம்ப். எப்படியும் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கணும்ல, ஸோ அதை தேடுவோம். இங்கே பாருங்கள். சரி, ஓகே. இவன் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தா 41 மணி நேரம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டி பேஸ் இருக்குது, 10 மீட்டர் ரேஞ்சுங்கிறது வந்து என்னைக்கு ப்ளூடூத் 5 வந்ததோ அன்னையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் 50 dB அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா, அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. டிரைவர் யூனிட் 12.4 mm. பேட்டரி கெப்பாசிட்டி 460 மில்லிஆம்புங்க. ப்ளே டைம் வந்து 30 hours, பேட்டரி லைஃப் வந்து 41 hours. இது என்ன புதுசாக இருக்குது, ப்ளே டைம் 30 hours, பேட்டரி லைஃப் வந்து 41 hours. புதுசாக இருக்குது, ரொம்பவே புதுசாக இருக்குது. சரி, ஓகே, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் திரும்ப ஒரு தடவை ரீவிசிட் மாதிரி, அதாவது எப்படின்னா இன்னொரு 2 to 3 weeks யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, சிங்கிள் சார்ஜில் எப்படி யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் நார்டு பட்ஸ் 4 Pro இப்போ தான் ரீசெண்டாக வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு எடுத்து வியர் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு 11 o'clock மாதிரி எடுக்கும்போது அப்பயும் பாக்கி 50% இருந்ததுங்க. கிரேசி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அந்த சுச்சுவேஷனில் வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் ஆனில் வச்சு யூஸ் பண்ணேன். பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி மோட் இல்லாமல் பப்ளிக்கில் எங்கேயாவது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குங்க. அதுவும் இந்த என்ட்ரி லெவல் பட்ஸில் எனக்கு ENC ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் அந்த இடத்துல நார்டு பட்ஸ் 4 Pro இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3 Pro விட 4 Pro இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதுலனா டிரான்ஸ்பரன்சியில் முக்கியமாக. ஓகே, ஸோ இப்போ இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மெட்டீரியல், பட்ஸோட மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் மேட் ஃபினிஷிங். அந்த கேசிங் நல்லா பண்ணியிருக்காங்க சீரியஸாக. மோட்டோரோலா லோகோ இருக்கிற இடம் பாலிஷ்டாக இருக்குது. பேக்கும் மேட்டு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேட் ஃபினிஷ் அண்ட் இந்த டிசைன். நிறைய பேருக்கு இந்த சோப் பார் டிசைன் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது ஒரு டிசைனும் இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணி இப்படி தூக்குனீங்கன்னா தட்ஸ் இட். ஸோ இது வந்ததுமே ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, உங்களுக்கு இதோட அப்டேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரியல்மி பட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக எடுத்து ரியல்மி பட்ஸ் Air 8 யூஸ் பண்ணாங்க. திரும்பியும் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பர்ன் இன் பண்ணியிருந்தோம். நம்ம இத்தனைக்கும் அன்பாக்சிங் போட்டு ரிவ்யூ போடும்போது 32-33 மணி நேரம் அப்பயே பர்ன் பண்ணியிருந்தோம். இதில் என்னன்னா, இப்போ யூஸ் பண்ணுறேன், ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்டேட் இன்ஸ்டால் பண்ணால் 0ன்னு மாறிடுச்சுங்க. திரும்ப லெஃப்ட் ரைட் எல்லாம் 0ன்னு வருது. டேய் என்னடா இது, அப்போ நான் வந்துட்டு இப்போ யாருக்காவது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்டேட் பண்ணிட்டு கொடுத்தேன்னா நான் யூஸே பண்ணலங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா, என்ன இதெல்லாம். ஸோ அப்புறம் சரி, அது இருந்துட்டு போகுது. ஆனால் அப்டேட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காதில் வியர் பண்ணியிருக்கும் போது அப்டேட் பண்ண முடியும். சரியா, இதுவும் வந்து காதில் வியர் பண்ணியிருக்கும் போதே அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்டை புஷ் பண்ணலாம். சரியா, ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு சின்ன நாய்ஸ், இதை டிங் அப்படின்னு ஒரு நாய்ஸ் வந்ததுன்னு வைங்களேன். எதில் சொல்கிறேன்னா, ரியல்மியில் டிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. நான் அப்டேட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 0 ஆக்கி விட்டுரும். திரும்ப முதல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும். சம தலைவலியாக இருந்தது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்போ வெளியில் இருக்கும்போது நீங்கள் டிவைஸ் வந்து என்ன பண்ணணும், சைலண்ட் மோடில் போட்டுருணும். இன்டர்நெட் எல்லாத்தையுமே பேசாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமான்ற அளவுக்கு கடுப்பாக இருந்தது. நான் வெளில வச்சிருக்கேன். இந்த சைலண்ட் மோட் போட்டுட்டு அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்டேட் புஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து நீங்கள் கேஸ்குள்ளே வச்சு கிளேஸை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதான் ப்ரொசீஜர் இதில் ரியல்மியில். இதில் நல்லா இருந்தது. நான் அப்டேட் பண்ணுமா, ஃபஸ்ட்டு தூக்கி இதில் வச்சிருன்னு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட்டு கேஸை ஓப்பன் பண்ணு, லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, அப்டேட் ஆகிடும், அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு. இது பெட்டருங்கிறேன் நான்.
ஒரு கூலான நல்ல ஃபினிஷ் இருக்குன்னு சொன்னல. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த ப்ளூவுக்கும் உள்ள வந்து ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான ஒரு ஷேடில் ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள மோட்ரோலா அப்படின்னு இருக்கு லிட் ஏரியாவில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் மேலேயே வந்து ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா எல்டாக் சப்போர்ட் இருக்குனால. அண்ட் அடுத்து என்னன்னா லெஃப்ட் ரைட்டு பட்டோட பிளேஸ்மெண்ட் பக்கத்துலேயே ஸ்டெம் பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க சீரியஸாக, இதெல்லாம் சூப்பர். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டைமென்ஷனுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வருது. சரி, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா, அப்புறம் என்ன வாட்டு என்ன ஏது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. சார்ஜிங் கேஸில் வந்து 460 mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. மோட்டரோலா மொபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வியர் பண்ணிட்டேன். ஸோ பட்டோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிஷ்டுங்க. சரியா, அப்புறம் அந்த போகோ பின் கனெக்ட் ஆகி சார்ஜர் இருக்கு, 2 பின் இங்கே இருக்குது. நார்மலாக நம்ம நார்டில் பார்த்துருப்போம் பாட்டமில் இருக்கும், இதில் வந்து பட்டோட சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் மைக்ரோஃபோனுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரிபிள் மைக்ரோஃபோனாக இருந்ததுன்னா இதில் பார்க்கறதுக்கு ட்ரிபிள் மைக்ரோஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மைக்ரோஃபோனை பற்றி பெருசாக எதுவுமே தெளிவாக போடல. நான் சரியாக பார்க்கலன்னா நான் மன்னிச்சுக்கோங்க. மோட்டோ பட்ஸ் பாஸ் மிருதுவான அழைப்புகளுக்கான 3 மைக்குகளை கொண்டுள்ளது. உள்ளுணர்வு கட்டுப்பாடுகளுடன் அனைத்தையும் தடையின்றி உணர வைக்கும். நண்பர்களே, எப்பயும் சொல்கிற அதே விஷயத்தை தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவையும் அதை யூஸ் பண்ணிவிட்டு பட்ஸை திரும்ப உள்ள ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து க்ளீன் பண்ணிட்டு வைங்க. ரைட்டா? அடுத்து என்னன்னா கீழே அந்த இடத்துல எல்இடி ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்இடி வந்து க்ரீன் மட்டும் இல்லை, மல்டி கலர் தான். ஆனால் ப்ளூ கலரில் எரியுதுங்க. நான் இப்போ வந்து பேரிங் மோடுக்குள்ளே அதை தள்ளுறேன். ஸோ ஃபாஸ்ட் பேர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைட்டு தாங்க பிளிங்க் ஆகும். நீங்கள் வேறு எதாவது கலர்ஸ்லாம் எய்ம் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லாட்டி க்ரீனே வந்து மல்டிபிள் டைம்ஸ் பிளிங்க் ஆகும்னு நினைக்காதீங்க. இது ஏதோ எரர் மெசேஜ்னு நினச்சிடாதீங்க. ப்ளூ கலரில் தான் இது பிளிங்க் ஆகுது பேரிங் மோடுல போகும்போது. டிரான்ஸ்பரன்சி ஆனில் இருக்குது போல். இந்த டிரான்ஸ்பரன்சி எனக்கு டிரான்ஸ்பரன்சி மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ இதை தான் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். 4000 ரூபா பட்ஸ்லேயே எனக்கு டிரான்ஸ்பரன்சி மாதிரி இல்லை. பொதுவாக இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து லைவ்லியாக ஃபீல் ஆகணும். அதே சமயம் நம்ம மியூசிக்கும் பக்காவாக லிசன் பண்ணோம் அப்படின்னா ஹையர் ப்ரைஸ் பட்ஸ்க்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ வியர் பண்ணிட்டேன். கம்ஃபர்ட் ஃபிட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கு. பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். ஏஎன்சிக்குள்ளே போயிருக்கு போல். நல்லா அடைச்சிட்டான். ஃபேன் சவுண்ட் கேட்கல. இப்போ நான் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன்னா டிரான்ஸ்பரன்சிக்குள்ளே போகும். டிரான்ஸ்பரன்சிக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எனக்கு டிரான்ஸ்பரன்சி பிடிக்கல. சரி, ஓகே. பட்ஸ்லேருந்து இயர் டிப்ஸை கலட்டிட்டு திரும்ப மாட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம நார்டு பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இயர் டிப்ஸு ப்ளஸ் இயரில் இருக்கக்கூடிய அந்த இயர் டிப்ஸோட மெஷ்ஷை வந்து நம்ம பார்த்துருப்போம். பக்காங்க. இவங்க இதில் மெஷ்ஷு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். மெஷ்ஷை பொறுத்து உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டியில் ஒரு சில சேஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதையும் நம்ம அந்த இஎம்ல பார்த்துருப்போம். பட் இந்த மெஷ் வந்து வே பெட்டராக ஃபீல் ஆகுது. எனக்கு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது உண்மையாக சொன்னால். அதே மாதிரி திரும்ப இயர் டிப் கனெக்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக ஈஸியாக கலந்து வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஆப் டூர் காட்டுறேங்க. சரியா? ஏன்னா நான் மோட்டோ பட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். மோட்டோ பட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அடம் பிடிக்கிறான். ஒரு பர்சென்ட்டாக தான் குறையுது. சரியா? ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியில் எடுத்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கே ரைட் பட் வந்து 99 காட்டுது, லெஃப்ட் பட் வந்து 100 காட்டுது. ஸோ இதுலேயே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. மல்டி பாயிண்ட் டிவைஸ் வேணும்னு நினச்சா அதையும் நம்ம பண்ணலாம். ஸோ மல்டி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு டிவைஸில் நான் இப்போ சப்போஸ் பேர் பண்ணேன் அப்படின்னா அதோட லிஸ்டிங் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா கான்டாக்ட் ஆக்சஸ்ஸு, ஸ்பேஷியல் ஆடியோ, ஸோ கம்பேட்டபிள் மீடியா, இது எப்பயுமே பிக்சலில் காட்டும். ஸோ நான் இப்போ வந்து பட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். கனெக்டட்னு சொல்லுதா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னது டிரான்ஸ்பரன்சி மோடில் இருக்குது. இந்த இடம் போனால் அடாப்டிவ். ஸோ சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் வந்து ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி கடையில் ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லுவோம். பட் இதுவும் கூட இருக்கலே எஃபெக்டிவாக வேணும்னா இருக்கலே ப்ரீமியம் டியர் டிடபிள்யூஎஸ் தான் நல்லா பண்ணும். நாய்ஸ் கேன்சலேஷன், அடாப்டிவ் ஹியரிங். ஐயோ, அதெல்லாம் எனக்கு இது இப்போதைக்கு வேணாங்க. ஓகே, ஆஃப். எதுவுமே வேணாண்டா, நான் விட்டுருங்கடா அப்படி இருக்குது. ஸோ ஜெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டச் சென்சிட்டிவ், அந்த டச் ஃபேக்டர்ஸ் அதை அப்படி போட்டிருக்காங்க. ஸோ டபுள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். ட்ரிபிள் டேப் ப்ரீவியஸ் ட்ராக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரெசன்ட் ஹோல்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அது கடையில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இங்கே எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும்னு நினச்சா அதுக்கு போய்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஸ்வைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ப்ரெசன்ட் ஹோல்டுன்றது வந்து வெறுமனே இதுக்கு மட்டும்தானே தவிர வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ ரைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாய்ஸ் கண்ட்ரோலும், லெஃப்ட்டில் வந்து நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து அப்படியே மியூசிக் ஆப்குள்ளே போகிறேன். இந்த ஆப் நல்லா இருக்குங்க. மெட்ரோ லிஸ்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி? ஓகே, இந்த அளவுக்கு வால்யூம் இருந்தாலே ரொம்ப லவுடாகவே தான் இருக்குது. ஸோ டபுள் டேப் பாஸ், டபுள் டேப் ரெஸ்யூம், ட்ரிபிள் டேப் நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சு. இப்போ இந்த சைட் ட்ரிபிள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் வந்துருச்சு. ப்ரெசன்ட் ஹோல்டு அதுவே மோடு ஸ்விட்ச் ஆகுது. அதை நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ டிரான்ஸ்பரன்சி மோடில் இருக்குது. இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரன்சியில் இருக்குது, கரெக்டாக இருக்குது.
இதுவே நான் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா வேக் ஆகிட்டாப்ல. ஓகே, தேங்க்யூ. ஹைரஸ் மோட் எனேபிள்டாக இருக்குது. கேமிங் மோடு வேணும்னு எனேபிள் பண்ணிக்கலாம். வால்யூம் பூஸ்ட்டு, என்கிட்ட வால்யூம் பூஸ்ட் வேணாங்க, அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இருக்கிற வால்யூமே நல்ல லவுடாக தான் இருக்குது, அதுவே போதும். நான் ஆக்சுவலாக வால்யூம் ஹையாக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 90% கிட்ட போயிட்டேன் இல்லையா, 80 to 85% இருக்குது. வோக்கல்ஸ் சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி மேனுவலாக டியூன் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பேஸ் பிரியர்கள் யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபிட்டெல்லாம் தரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகும்போது அப்படியே லூசன் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நீங்கள் வாக்கிங் அப்போலாம் அதை வியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரன்சி மோட் எனேபிள் பண்ணிட்டு வாக்கிங் போகும்போது ட்ரை பண்ணுங்கப்பா. ஊருக்குள்ள 1008 பிரச்சனை, இதில் இது வேறு தேவையா அப்படி இருக்குது. என் தலைவன் அடாப்டிவில் ஏதாவது வேலையை பார்த்து விட்டானா ஒரு நிமிஷத்தில் இன்னமும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இல்லை அது வேலை. பேஸ் ஆனால் நல்லா டீப்பாக சூப்பராக இருக்குது. எனக்கு வேறு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு, ஒரு டியூவல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ்க்கு நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில அந்த மெட்டல் சவுண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே அந்த ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்டல் பல லேயர்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் டிரைவர் யூனிட்டில் நல்லா டியூன் பண்ண முடியாதுலாம் நான் சொல்ல வரல. பட் ஒரு 2000 ரூபா ஹெட்செட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் சும்மா சுற்றும் போதோ இல்லாட்டி நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போதோ கேட்க போகிறேன் அப்படின்னும் போதெல்லாம் இதெல்லாம் மோர் தென் எனஃப்ங்க. 1800 ரூபாய்க்குலாம் கிடச்சதுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். பட் என்னால் இப்போதைக்கு உறுதியாக என்ன சொல்ல முடியலன்னா, இவங்க ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியான பேட்டரி லைஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ரெண்டாவது ஒரு 6 மாதம் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் வந்து சாலிடாக ஒரு எவிடென்ட்டாக கொடுக்க முடியாது. ரீசன் என்னன்னா, நான் இதையே என்னோட டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த பட்ஸுக்கு நான் மூவ் ஆனவன். அதனால் என்னால் அந்த டேட்டாலாம் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்க முடியாது. பட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கொடுக்கலாம், யாராவது இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்கலாம். நிஜமாக நல்லா இருக்குங்க மோட்டோ. இதுவே எப்படி இருக்குது, உன்னோட பட்ஸ் ப்ளஸ் அப்போ அந்த போஸோடு இருக்கிறது எப்படி இருக்கும், க்யூரியஸாக இருக்குது. டெஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இதோட சிக்னேச்சர் சவுண்ட் எல்லாமே எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டாக் இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே எனக்கு வந்து ரியல்மி பட்ஸ் T200 இருக்கு இல்லையா, அதுக்கு காம்படிஷன் மாதிரி இருக்குது. இதில் எனக்கு என்னமோ ஒரு வகையில் பார்த்தா கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கோ அப்படின்னு தோணுதுங்க. சரியா, அந்த வால்யூம் பூஸ்ட் வேண்டாம், இதுலேயே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சவுண்டு போனால் வால்யூம் பூஸ்ட், அது வேண்டாம், அது நிறுத்திக்கோங்க. ஈக்குவலைசர் நீங்கள் டியூன் பண்ணலாம். பிரில்லியன்ட் ட்ரபிள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மெட்டல் சவுண்ட்ஸ்லாம் நல்லா ஹை ஆகிடும். பேஸ் பூஸ்ட், இவங்களோட நேட்டிவ் பேஸ் பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ் செம்மையாக பூஸ்ட் ஆகுது. பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலாக கஸ்டம் யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்டோர் டெஸ்ட்டு இப்போதைக்கு உனக்கு நாய்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நீங்க நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ கிளியர் கால் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் எல்லா ஃபோன்லேயும் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யணும். நான் இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன்டா. ஓ ஆமா, ஆனா சரியான காத்து அடிக்குதுடா. 40+ போயிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு நல்லா கேக்குதுங்கிறியே. எனக்கு காத்து சத்தமே கேட்கல இப்போ. இப்போ எப்படிதான் இருக்கு? பட்ஸ் ஏஎல்சில இருக்கு, கிளியர் காலிங் தூக்கிட்டேன். ஓகே, ஆனா நான் கிளியர் காலிங் தூக்கிட்டேன்டா. இதுக்கு முன்னாடி கிளியர் காலிங் எனேபிள்டா இருந்தது, இப்போ கிளியர் காலிங் தூக்கிட்டேன். அதே 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அப்போ ஏஎல்சி இல்லாம பெட்டரா இருக்கு, அதான் ரிசல்ட். ரைட்டு. ஸோ கால் குவாலிட்டி நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டியில் ஐ எம் 100% ஹாப்பி. எனக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பட்ஸுக்கு மத்தியில் இது வந்து நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்க. பேஸும் நல்லா பூஸ்டடாக இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு கஸ்டம் இக்கியோ வச்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அப்படியே கேமிங் மோட் வந்து நான் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா, ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் அண்டு ஓகே. ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கேமிங் மோட் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணால் ஹைரஸு டன். ஸோ ஹைரஸ் டன் ஆகிறதுக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ரீபூட் ஆகுது. ரீபூட் ஆகிடுச்சு அண்ட் கனெக்டும் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே வெளில போய் கேம் லேட்டன்சி இருக்குது தான் செய்யுது கேமிங் மோட்னு சொல்லிட்டு. இதில் லிசன் பண்ணும்போது அந்த பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்குக்கும் ஸ்பீக்கர்லேயே டேரெக்டாக விளையாடும்போது கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்குறேன். ஆப்வியஸாக இருக்குது. இந்த இடத்துல என்னால் அந்த லேட்டன்சியை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மொத்தம் வந்து அவங்க கேமிங் மோட்னு ஒன்று வச்சுருக்காங்க. பட் அது ரொம்பவே கேமிங் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்லாம் விளையாண்டிங்கன்னா ஜோக்காக இருக்கும். ஸோ வேலைக்காக இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா இப்போ விளையாடுற டைம் இல்லையா, நான் வெளில போய்க்கிறேன். கேமிங் மோட் இருக்குது, பட் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அதே சமயம் உங்களால் எல்டாக்ல கொஞ்சம் ஹைரஸ் ஆடியோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பேஸ் ரொம்பவே பூஸ்டடாக இருக்குது.
ஸோ அப்போ மியூசிக்காக 2000 ரூபாய் கீழே அதுவும் பேஸ் பூஸ்டடாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ பட்ஸ் பேஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியும். அண்ட் மக்களே உங்ககிட்ட நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்கனெக்ஷன் எனக்கு ஒரு தடவை ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ பட்ஸ் ரெண்டுமே ஆன் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஃபோனை விட்டு டிஸ்கனெக்டடாக இருந்தது, ஃபோனில் போயிட்டு நான் திரும்ப ஒரு தடவை ஆன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு நடந்துச்சா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ரைட்டு. ஸோ பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வந்து டெய்லி டிரைவராக அதை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணாதான் அதோட பேட்டரி லைஃப்பை பற்றி நம்ம சாலிடாக கவர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. இந்த 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ பேட்டரி ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த 1/2 மணி நேரத்தில் அதே சமயம் நான் எவ்வளோ நேரம் லிசன் பண்ணியிருப்பேங்கிறதும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். இப்போ கூட காதில் சும்மா மாட்டியிருக்கே தவிர நான் லிசன் பண்ணல. அண்டு ஏஎன்சியோ டிரான்ஸ்பரன்சி எதுவுமே ஆன்ல இல்லை. ஸோ இப்போ பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து 96, ரைட் வந்து 95 இருக்குது. பார்ப்போம். நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்னும் பெட்டரான டேட்டாவோட உங்களை வந்து திரும்ப நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பாய்.